ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய சிம்பிள் ஹேர் ஸ்டைலை தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஷூட் பண்ணும்போது எப்படி ஃப்ரீ ஹேர் விடுறேன், என்னோடய ஃப்ரீ ஹேர் ஸ்டைல், நார்மல் ஹேர் ஸ்டைல், ஒரு 3 ஹேர் ஸ்டைல் இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். வாங்க வீடியோ பார்க்க போகலாம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி உள்ளே வர்றவங்க எல்லோரும் ஒரு லைக் போடுங்க. எனக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அடுத்தடுத்து நான் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். பெரிய பேண்ட் வச்சு ஒரு மோனிட்டர் போட்டுருலாம். இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய பேண்ட் வச்சு இந்த மாதிரி குதிரைவால் போட்டுக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய வீடியோ பேசுகிறது கூட இந்த மாதிரி முன்னாடி போட்டு கூட பேசுகிறேன், சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு கிளிப்பை மட்டும் குத்திட்டு இந்த மாதிரி ஃப்ரீயாக விட்டு போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். வெளியில் வேறு முடி நம்ம எங்களுக்கும் பறக்காது. இது சிம்பிளாக நீட்டாக டக்குன்னு ரெடி ஆகிறதுக்கு ஒரு வழி. பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேயே ஸ்கூல் லைஃப்பில் இந்த ஹேர் ஸ்டைல் நான் ட்ரை பண்ணி போடுவேன். இப்போ ரீசெண்டாக விட்டுட்டு டைம் ஃபுல்லா இருக்குது. நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைல் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன மாதிரி ஏர் நெத்தி இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் மண்டை ஏறிக்கிட்டே போகாமல் தடுக்கும். இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணினீங்க அப்படின்னா ரொம்ப ஃபேஸே அழகாக எடுத்து காமிக்கும். அது என்னன்னு நான் காலேஜில் காலேஜ் படிக்கல, ஸ்கூல் படிக்கும்போது நான் பெரிய அலப்பறையாக இருக்கும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2 சைடு வகுப்பெடுத்துக்கங்க. வகுப்பெடுத்துட்டு இந்த இது இருக்கு பார்த்தீங்களா, சின்ன சின்ன யூஸ் பண்ணுறேன். அப்போ தான் எனக்கு வரும். தலைக்கு குளிச்சுட்டாலும் சரி, சும்மா நார்மலாக இருந்தாலும் சரி, இதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து
பண்ணாலும் நல்லாயிருக்கும். நீளமான முடி இருக்கிறவங்க பண்ணாலும் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நல்லாயிருக்கும். நல்லா அப்படி ஏற்றி சீவிக்கோங்க. சீவிட்டு அது வந்து இந்த மாதிரி லைட்டாக அப்படி சூட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து நல்லா அழகாக வந்துடும். என் கல்யாணத்துக்கு கூட இந்த மாதிரி தான் முன்னாடி ஹேர் வந்து இது பண்ணியிருந்தேன். இது லைட்டாக அப்படி விட்டு பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நான் ஒன் சைடு சூப்பராக இருக்கும். அப்படியே முடியை பின்னி போட்டுட்டோம் அப்படின்னா இது ஃப்ரீயாகவே விட்டுக்கலாம். இந்த மாதிரி தான். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் இந்த நெத்தியோட டிஃப்ரெண்ட்டு. உங்களுக்கு இன்னொரு டிப்ஸும் சொல்கிறேன். நெத்தி உங்களுக்கு அகலமாக தெரியுது அப்படின்னா என்ன மாதிரி ஒரு நடிச்சென்றில் ஒரு சந்தன பேஸ்ட்டோ இல்லை குங்குமம் பேஸ்ட்டு திருநீர் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. ரொம்ப அழகாக தெரிவிங்க. இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குது இந்த ஹேர் ஸ்டைல்? இந்த முறுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் பின்னும்போது எப்பவுமே ஒரு 2 பின்னர் இப்படி பின்னிக்கோங்க. பின்னிட்டு இப்படி கொண்டு வந்து எப்போவுமே இப்படி முன் வாக்கில் பின்னாதீங்க. அது வந்து பின்னல் வந்து கஜமுஜன்னு வரும். இப்படி முன் வாக்கில் பின்னாதீங்க. அதுக்கு பதிலாக இப்படி பின்னாடி திருப்பி இப்படி பின்னாடி திருப்பி பின் வாக்கில் பின்னுங்க. பின்னல் வந்து ரொம்ப அழகாக வரும்.
பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாருங்கள் பின்னல் எவ்வளோ நீட்டாக இருக்குண்ணா, அப்படியே சூப்பராக இருக்கா? இதுதான் என்னோட நார்மல் ஹேர் ஸ்டைல். இது வந்து என்னோட ரொம்ப சிம்பிள் ஹேர் ஸ்டைல். இதை தவிர எனக்கு வேறு எதுவும் பண்ண தெரியாது. இந்த ஃப்ரெண்ட்ஸ் பேக்கு, இந்த பஃப் வைக்கிறது, அது நிறைய ஹேர் ஸ்டைல் இருக்குது. என்னோடய ஃபேஸ்க்கு வந்து இதுதான் செட் ஆகும். இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல். நீங்கள் வேறு எந்த ஹேர் ஸ்டைலும் போட மாட்டேன்றாங்களான்னு சொல்லி கேட்குறீங்க. என் ஃபேஸ்க்கு எது சூட் ஆகாது. எனக்கு தெரிஞ்ச ஹேர் ஸ்டைலில் வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு, என்னோடய ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா?